இன்றைய லெசனில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைய லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது ஸ்பீட் லிமிட். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தவங்க, கேட்டுக்கொண்டிருந்த என்னட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தவங்க ஸ்பீட் லிமிட்டை நாங்கள் மிஸ் பண்ணி ஸ்பீட் லிமிட்டால் நாங்கள் இந்த முறை ஃபெயில் பண்ணிட்டோம், ஸ்பீட் லிமிட்டால் நாங்கள் இந்த முறை ஃபைன் வந்தது, ட்ரைனிங் போனது, பாயிண்ட்ஸ் போனது, ஸ்பீட் லிமிட் கூடி போலீஸ் பிடிச்சது, இப்படி நிறைய கேஸில் ஸ்பீட் லிமிட்டை பற்றி இப்போ ஒரு 4 வீக்ஸாக கண்டினியூவாக மெஜாரிட்டியானது ஸ்பீட் லிமிட்டை பற்றி வந்ததால் சின்ன ஒரு பதிவு ஒன்று நான் நினைக்கிறேன் எல்லோரும் பயனடைய கூடுமென்று சொல்லி. ஓகே, ஸ்பீட் லிமிட்டை எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஸ்பீட் லிமிட் பிரச்சனை நாங்கள் எப்படி எஸ்கேப் ஆகிறது, டெஸ்ட்லேயும் சரி இந்த ஸ்பீட் கேமராவும் சரி எல்லாத்துக்கும். நார்மலாக ஸ்பீட் லிமிட் பில்டப் ஏரியாவில் 30, டுவல் கேரேஜ் வேல நான் சொல்கிறது காருக்கு யூகேயில் கார் ஓடுறா காருக்களுக்கு, பெரிய லொரியலுக்கு, மோட்டர் சைக்கிளுக்கு சொல்லலை, நான் சொல்கிறேன் காருக்கு யூகேயில் பில்டப் ஏரியாவில் 30, டுவல் கேரேஜ் வேயில் 70, சிங்கிள் கேரேஜ் வேல 60, மோட்டர் வேல 70. இதுதான் நியமம் யூகேஇந்த. ஆனால் நீங்கள் இப்போ அடுத்த கேட்க அப்போ 20 எங்க, 50 எங்க, 60 எங்கன்னு சொல்லி. எஸ், 10 மைல் per hour சில இடங்கள் அப்படியும் இருக்கும். இது அந்தந்த லோக்கல் கவுன்சில் அந்தந்த ஏரியா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஓகே இந்த பில்டப் ஏரியாவில் 30 கொஞ்சம் கூட, ஆகவே இதில் 20 போடுவோம். ஓகே, சில ஏரியாவில் இது 70 மோட்டர்வே, இந்த டுவல் கேரேஜ் வே, நோ இதில் 30 போடுவோம், இதில் இந்த பகுதி எவ்வளவுக்கும் 30 போடுவோம், இந்த பகுதி எவ்வளவுக்கும் 40 போடுவோம், இந்த பகுதி எவ்வளவுக்கும் 50 போடுவோம், மற்ற பகுதி எவ்வளவுக்கும் 60. இது நல்ல திறந்த வழி, இது ஓகே, இது சேஃப்டியான இடம், ஆகவே இதில் 70 நேஷனல் ஸ்பீட் என்று சொல்லி இதை விடுவோம் என்று சொல்லி. இது லோக்கல் அந்தந்த ஏரியாவுக்குரிய லோக்கல் கவுன்சில் தான் இந்த முடிவு எடுக்கிறது. அந்த ஸ்பீட் லிமிட்டுகளில் உங்களுக்கு அக்ரி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட லோக்கல் எம்பிட்டையோ இல்லை உங்களோட அந்த லோக்கல் கவுன்சில்கிட்டையோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஃபேர் இல்லை, இது எங்களுக்கு பிடிக்கல ஏன்னு சொல்லி உங்களோட காரணத்தை சொல்லலாம். மற்றும்படி அந்த போட்டிருக்கும் பிறகு நீங்கள் அந்த ஸ்பீட் லிமிட்டை கடைப்பிடிக்கணும். ஸ்பீட் லிமிட் எப்படி இருக்கும்? ரெட் சேக்கிள் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள வெள்ளை பேக்ரவுண்டில் கருப்பெழுத்தில் எழுதி இருக்கும். உதாரணமாக அங்கே பாருங்க 20 சைன் ஒன்று இருக்குது. ஓகே, இப்படித்தான் ஸ்பீட் லிமிட் இருக்கும். அது ரெட் சேக்கிள் போட்டிருக்கும், 20 சைன் கூடுதலாக. 20 சைனில் எல்லா ஸ்பீட் சைனும் ரெட் சேக்கிள் போட்டிருக்கும், அதுக்குள்ளுக்குள்ள என்ன ஸ்பீட்டோ அந்த ஸ்பீடை போட்டிருக்கும். ஓகே, அதில் இந்த 20, 40, 50, 60 எல்லாம் இப்போ வந்ததுன்னு சொல்லியாச்சு எப்படின்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இன்னொன்று பார்த்து கொள்ளணும். 20 என்று சொன்னால் அடுத்த டெக்னிக் என்று சொல்லலாம். ஓகே, அடுத்து 20 என்று சொன்னாலோ இல்லை 30 தவிர 40யோ 50யோ 60யோ இந்த ஸ்பீட்டுகளை கூடுதலாக ரிப்பீட் பண்ணுவாங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. அதில் ஸ்பீட் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 20 என்று சொன்னால் கிட்ட ரிப்பீட் பண்ணுவாங்க, 40 என்று சொன்னால் 20யை விட கொஞ்சம் தூரத்தில் ரிப்பீட் பண்ணுவாங்க, 50 என்று சொன்னால் அதை விட கொஞ்சம் தூரத்தில், அதாவது 40யை விட தூரத்தில், 60 என்று சொன்னால் இன்னும் 50யை விட இன்னும் நல்ல தூரத்தில். உதாரணமாக 20 ஒரு 5 லேம்ப் போஸ்ட்டுக்கு ஒரு காய் என்று சொன்னால் 40 ஒரு 15 லேம்ப் போஸ்ட்டுக்கு ஒரு காய், மற்றது 20 லேம்ப் போஸ்ட்டுக்கு ஒரு காய், அப்படி தூரத்தில். ஆனால் டிஸ்பிளே ரிப்பீட் பண்ணுவாங்களா? 30 என்று சொன்னால் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, ஒரு கா போட்டு விட்டுருவாங்க. அடுத்தது 30 என்று சொன்னால் சில டைம்ல ரிப்பீட் பண்ணுவாங்க. எங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பீட் கேமரா இருக்குது, இதில் கட்டாயம் 30ல போங்கன்னு சொல்லி ஸ்பீட் கேமராவை போட்டு கீழுக்கோ இல்லை மேலுக்கோ 30 என்று போட்டிருப்பாங்க. ஒன்று ஸ்பீட் லிமிட்டில் ஐடென்டிஃபை பண்ணுற முறைகள் இதுகள் தான். இதில் இன்னொரு டெக்னிக் இருக்கு, என்னன்னு சொன்னால் ஸ்பீட் லிமிட் எப்பவும் சேஞ்ச் ஆகுறது பெரிய வட்டத்தில் போட்டிருப்பாங்க. 2 ஸ்பீட் லிமிட், இதுக்கு பிறகு இதுதான் ஸ்பீட் லிமிட். பெரிய வட்டம் போட்டு, பெரிய ரெட் சைக்கிள் போட்டு, பெரிய அந்த பின் லிட்டருக்கெல்லாம் அந்த பெரிய வட்டம் அந்த அளவு இதுக்குள்ள பெரிய சைக்கிள் போட்டு பெரிய இலக்கத்தில் எழுதியிருப்பாங்க. அப்ப சில இடங்களை நீங்க அவதானிச்சிருப்பீங்க, சின்ன இருக்கும், அது ரிப்பீட் பண்றது. அதன்னு சொன்னா இந்த ரோட் ஆல்ரெடி இதுதான் ஸ்பீட், இப்போ 20 போட்டிருந்தா இந்த ரோட் ஆல்ரெடி 20 சின்னனா போட்டிருந்தா இந்த ரோட் ஆல்ரெடி 20, அது எப்பயோ சேஞ்ச் ஆகிட்டு. நாங்க போய்கொண்டிருக்க பெரிய 30 வட்டம் 30 பெரிய சைன் ஒன்று வந்துச்சுன்னா, ஓ இதுல இருந்துதான் 30 ஒரு ஓகே, அது முடியும் ஒரு 40 சைன் ஒன்று வந்துடா பெருசா, இதுக்கு பிறகுதான் 40, அப்படியே போய்கொண்டிருக்க ஆல்ரெடி சின்ன ஒரு 40 வந்துச்சுன்னா நோ ஆல்ரெடி 40 அப்படின்னு சொல்லி நாங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். நாங்கள் ப்ராக்டிக்கலா போய் பார்ப்போம்.
பார்க்க முதல் ஸ்பீட் சயின்ஸ் சம்பந்தமா இன்னும் ஒரு சிலதுகளை உங்களோட கதைக்க விரும்புகிறேன். நான் என்னன்னு சொன்னா வந்து சில இடங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, ப்ளூ பேக்ரவுண்ட்ல இருக்கும் 30. அதை சொல்றது அது வந்து சில பிஸி ஏரியாவுகளில், அதாவது வந்து குயிக்கா ரஃபிக்கை கிளியர் பண்றதுக்காக போட்டிருப்பாங்க மினிமம் ஸ்பீட் 30 என்று சொல்லி. இது ஒரு 30 40 ஒரு லிமிட் போட்டுருவாங்க. பெரும்பாலும் 30க்கு தான் போடுறவங்க ஒன்று. அடுத்தது இன்னொன்று போட்டிருப்பாங்க வென் லைட் ஷோ 20. இது கூடுதலாக ஸ்பீட் ஸ்கூலுகள் உள்ள இடங்கள்ல போட்டிருப்பாங்க வென் லைட் ஷோ 20 என்று போட்டிருப்பாங்க. இது ஒரு சதுரத்துல போட்டிருப்பாங்க. நிச்சயமா அந்த 20 போட்டு சிவப்பு வட்டம் ஒன்று இருக்குமே இல்ல, அப்படி இருக்காது. இது வந்து ஒரு சதுரம் மாதிரி போட்டை போட்டு அது போர்டர் வந்து கருப்பு கோடை போட்டு உள்ளுக்குள்ள எழுதியிருப்பாங்க. அதுக்கு கீழுக்கு இந்த ஃபிளஷிங் எம்ப போட்டிருப்பாங்க. அந்த எம்ப அந்த மஞ்சள் லைட் எரியும் ஸ்கூல்கள்ல, அந்த ஸ்கூல் எம்பன்னு சொல்றோம், அதையும் போட்டுட்டு கீழுக்கு எழுதியிருப்பாங்க 20 சைனையும் போட்டு கீழுக்கு எழுதியிருப்பாங்க வென் லைட் ஷோ 20 சொல்லி. இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னன்னு சொன்னா வந்து 20 சைன் போட்டு வென் லைட் ஷோ 20 சொன்னா, நாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில போறோம், லைட் பத்தி அந்த எம்ப லைட் பத்துது, அப்ப நாங்க 20 போறோம் 30 போறோம். நார்மலா 30 ரோட்ல இப்படி போட்டிருப்பாங்க ஃபிளஷிங் எம்ப 20 வென் லைட் ஷோ 20. அந்த டைம்ல நீங்க போக தேவையில்லை. அப்ப நாங்க எப்ப போகணும், நீங்க எப்ப போகணும்னு சொன்னா அதுல 20ல அந்த ஸ்கூல் விடுற டைம்லையும் ஸ்கூல் தொடங்குற டைம்லையும் உங்களுக்கு அந்த ரோட்டை பார்க்க விளங்கும். அதுல கிட்ஸுகள் அந்த பேரண்ட்ஸுகள் அங்கால க்ராஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நீங்க 20ல போகணுமே ஒழிய மற்றும்படி நீங்க அதுல 20ல போக தேவையில்ல. ரோட் கிளியரா இருந்தா நீங்க போய்கொண்டே இருங்க. அது ஒரு அட்வசரி. சிவப்பு வட்டம் போறது கிட்டத்தட்ட கட்டளை மாதிரி, ஓகே நீங்க இதுதான் செய்யணும்னு சொல்லி. இது அப்படி இல்லை, இது உங்க அட்வசரி. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறோம் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இயங்குன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் இதப்ப ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பார்ப்போம் வாங்க. ஓகே ஓகே ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு நான் இப்போ ஒப்சர்வேஷன். ஓகே, சென்டர் மிரர், ரைட் மிரர், நான் ரைட் சென்டர் மிரர், லெஃப்ட் மிரர் ஒரு திறன் இல்லை. ஓகே, இண்டிகேட்டர் போட்டு பிளைண்ட் ஸ்பாட் செக் பண்ணிட்டு ஓகே வாரம் இப்படியே வாங்க. இதுல இப்ப சிவப்பு பெரிய வட்டம் ஒன்று போட்டிருக்கு 20 போட்டு.